புத்தகம் படிப்பதன் வழியாக நாம் பெறுகிற அறிவு என்பது ஒரு ஆசானிடம் நேராக கற்பதற்கு நிகரானது. நீங்கள் எவ்வளவு புத்தகம் படித்திருக்கிறீர்கள் என்பது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் தோற்றத்தில், உங்கள் செயலில், உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அது வெளிப்படும். கிராமத்து மனிதர்களிடம் போனால் அவர்கள் ஒருவரை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, என்ன அப்படின்னா, இவரை பார்த்தாலே தெரியுது படித்தவர்னு. அவர் என்ன நெற்றியில் தான் படித்த பட்டத்தை எழுதியிருக்கிறாரா என்ன? இல்லை. எந்த முகத்தில் கவலை இல்லையோ, எந்த முகத்தில் எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதோ, எந்த முகத்தில் ஒன்றை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஞானம் இருக்கிறதோ, அந்த முகம் படித்தவருடைய முகம். அதை பார்த்தவுடனே தெரிந்து விடுகிறது என்னென்றால் இவர் படித்தவர் என்று. ஆனால் காலம் எப்படி மாறி இருக்கிறது என்று பார்த்தால், இன்றைக்கு படிக்காதவர்களுடைய முகத்தில் தான் அந்த தெளிவு இருக்கிறது. படிக்காத மக்களுடைய முகத்தில் தான் அந்த ஞானம் இருக்கிறது. படித்த முகங்களிடம் கவலை, கோபம், வருத்தம். தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய யாராவது ஒருவரை நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் திரும்பி பாருங்கள், அவர் முகத்தில் காரணமே இல்லாமல் வருத்தம் இருக்கும், கோபம் இருக்கும், சோகம் இருக்கும். எந்த ஒன்றும், அது நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் எதுவாக இருந்தாலும் முதலில் நமக்கு தோன்றுவது அது நமக்கு பிடிக்கவில்லை என்பதுதான். ஒரு திரைப்படம் வருகிறது, வர்றதுக்கு முன்னாடியே அது பிடிக்காமல் போயிடும். ஒரு இசை கேட்கிறோம், கேட்பதற்கு முன்னாடியே பிடிக்காமல் போயிடும். படித்த மனிதர்களுடைய மனதில் கள்ளம் புகுந்து விட்டது. படித்த மனிதர்கள் திருடுகிறார்கள், படித்த மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் ஒரு சமூகம் அஞ்சி பயப்பட்டு தன்னை திரித்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். இருள் படிவது என்பது எதிலும் இருள் படியும். இருள் படிவதற்கு என்று ஒரு தனி பொருள் கிடையாது. எந்த பொருளின் மீதும் கருமை படியும், இருள் படியும். ஆனால் அதை அகற்றவும், துடைக்கவும், மறுசீரமைப்பு செய்யவும், இன்னும் சொல்ல போனால் மீண்டும் புத்தொழி பெறவும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இல்லையா? அந்த முயற்சிகளுக்குத்தான் நண்பர்களே இவ்வளவு புத்தகங்களும் துணை செய்கின்றன. இந்த புத்தகங்கள் என்பது ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கு போன்றது என்றால் அது வெறும் சொல் அல்ல, ஓமை அல்ல. உண்மையில் அந்த விளக்கு எரிய தொடங்கினால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அறியாமை விலகத் தொடங்கும். நீங்களே உங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள், நீங்களே உங்கள் சரி தவறுகளை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கி இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை கிடையாது. இன்னொரு முறை நீங்கள் இதே தந்தை தாய்க்கு பிள்ளையாக பிறக்க முடியாது, இதே சகோதரர்களுடன் பிறக்க முடியாது, இன்னும் சொல்லப்போனால் இதே ஆசிரியரிடம் இன்னொரு பிறவியில் பாடம் கற்பிக்க முடியாது. எல்லாமும் ஒரு முறைதான் என்றால் இந்த வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு பயனுற, எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு மேன்முடையதாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே. நாம் கோபத்தோடு, சண்டை சச்சரவுகளோடு, அதிகம் பிணக்குகளோடு, அதிகம் விரோதத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் எதிர்மறையான எண்ணங்களோடையே வாழ்கிறோம் என்றால் நம்மை சரி செய்து கொள்வதற்கு, உடலுக்கு நோவு என்றால் நீங்கள் மருத்துவரை நாடி சரி செய்து கொள்கிறீர்கள் இல்லையா? அதுபோல உங்களை சரி செய்து கொள்வதற்கு நூல்கள் தான் மிகப்பெரிய துணையாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் உலகமெல்லாம் சுற்றினார். உலகம் சுற்றும் தமிழன் என்று அறியப்பட்டார். அவர் பெயர் ஏ.கே. செட்டியார். அந்த ஏ.கே. செட்டியார் தான் காந்தியை பற்றி காந்தி வாழுகிற காலத்திலேயே படம் எடுத்த ஒரே தமிழர். இன்று நாம் திரையரங்கில் பார்க்கிறோமே ரிச்சர்ட் அட்டன்பரோவினுடைய படம், அது இப்போது எடுக்கப்பட்ட படம். காந்தி வாழுகிற காலத்திலேயே காந்தியை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று ஊர் ஊராக அலைந்து உலகம் பூராம் தகவல் திரட்டி, காந்தி இருக்கும் போதே காந்தி நடக்கிற பாதையில் அவருக்கு பின்னால் கேமரா வைத்து படம் பிடித்த ஒரு மாபெரும் மனிதர் அந்த ஏ.கே. செட்டியார். தமிழர்களுடைய பெருமை என்பது நாம் நினைப்பது போல எளிதானதல்ல. இன்று அல்ல நண்பர்களே, ஒரு 1942 வருடத்திலே ஒரு தமிழர் உலகம் முழுவதும் கல்வி கற்று காந்தியின் பின்தொடர்ந்து காந்தியை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறார். அதை பற்றி ஒரு புத்தகமும் வெளியாகி இருக்கிறது, அண்ணலின் அடிச்சுவட்டில் என்ற ஒரு புத்தகம். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுப்பதற்காக ஒருவர் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறார், எங்கெல்லாம் போகிறார், எந்தெந்த தடைகளை எல்லாம் செய்கிறார் என்று. அவரை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அவரிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அந்த பழக்கத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவரை இங்கே குறிப்பிடுகிறேன். என்ன பழக்கம் தெரியுமா? அவர் யாராவது ஒருவர் அவர் புத்தகங்களை பரிசாக கொடுப்பார். புத்தகங்களை பரிசாக கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய பெயரை கேட்பார். உதாரணத்துக்கு சரவணன் என்பவருக்கு புத்தகம் கொடுக்கிறார் என்றால் அன்புள்ள சரவணனுக்கு என்று எழுதுவார். நான் கூட அப்படித்தான் எழுதி கொடுக்கிறேன். ஆனால் ஏ.கே. செட்டியாருக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருந்தது. என்ன என்றால் அவர் அப்படி எழுத மாட்டார். அன்புள்ள சரவணனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் என்று எழுதி தருவார். புத்தகம் எங்கு சேர வேண்டும் என்பதை
அவர் அழகாக புரிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல அந்த புத்தகம், உங்கள் குடும்பம் படிப்பதற்கான புத்தகம், உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கான புத்தகம். வீட்டை தவிர உலகமே தெரியாமல் எப்போதும் உங்களுடைய சமையல் அறையில் இருக்கிறாரே உங்களுடைய துணைவியார், அவர் படிக்க வேண்டிய புத்தகம். நாளை பிறக்கக்கூடிய உங்களுடைய எதிர்கால தலைமுறை படிக்க வேண்டிய புத்தகம். திருமண அழைப்புதலில் அப்படித்தானே கையெழுத்து போடுறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வாருங்கள் என்கிறோமே. புத்தகத்தில் மட்டும் எதுக்கு அதை வாங்குறவர் பேரை மட்டும் எழுதி அன்புள்ள ராமனுக்கு, அன்புள்ள சரவணனுக்கு என்று அவர் ஒரு மாற்றை உருவாக்கி இருக்கிறார். நான் படித்த போது வியந்து போனேன், ஒருவருக்கு எவ்வளவு தீர்க்கமாக புத்தகம் எங்கே போய் சேர வேண்டும் என்று தெரிந்திருக்கிறது.